பழைய ஓய்வு திட்டத்தை பற்றி கூறினார்கள். கடந்த ஆட்சியில் என்று எங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு இந்த பழைய ஓய்வு திட்டம் எங்கிருந்து வந்தது என்பது தெரியுமா தெரியாத முதல் காரணமாக பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் வாஜ்பாய் இருக்கும் பொழுது 3 நாள் இதற்காக டிஸ்கஷன் நடந்தது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மாண்பு அம்மா அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம் என்று கூறினார்கள். அதனுடைய விளைவாக தான் இந்த வரிசையில் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். மாண்பு பேரவையாளர்களே, இப்ப ஏற்கனவே இந்த உறுதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய முதலமைச்சருக்கு ஒய்எம்சி பாராட்டு கூட்டமே நடத்தினார்கள். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா அதையே ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியா என்ன கேட்டாங்கன்னா, இந்த எங்களை 10% வந்து நீங்க வந்து பண்ண சொல்றீங்க, இது எடுத்துடணுமேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 26, 27 தேர்தலுக்கு பின்னால் முடிந்தால் முதலமைச்சர் சொல்லி கன்சிடர் பண்றோம், எடுத்துறோம்னு சொல்லல, அவருடைய கவனத்துக்கு கொண்டு ஏதாவது முடிக்கிறோம் என்ற அழைப்பில் சொன்ன அதிகாரி அரசு அலுவலர்களும் நிம்மதியா போனாங்க. இந்த நேரத்தில் தான் தேர்தல் வந்தது. இப்ப தேர்தலில் வந்து நல்லா அழகா இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த புக்கை ரொம்ப பிடிச்சிக்குது. என்னன்னா, எனக்கு ரொம்ப திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே நான் திருக்குறளை வைத்தே நான் ஒரு புத்தகம் வெளியிட்டா எல்லாம் தெரியும் கொடுக்கலாம். இதுல தலைப்பு கூட பார்த்தா அறம் இன்பம் பொருள் என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு இது. ஏன்னா அது வள்ளுவருடைய தலைப்பு. இதுல இந்த அறம் என்கிற அந்த தலைப்பில் 25வது பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தல் ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தவிர்த்து ஒழிக்கப்பட்டு அரசு ஊழிய கோரிக்கையை முழுமையாக பழைய ஓய்வு திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்படுன்றீங்க. அவங்க அரசு அதிகாரிகிட்ட நேற்று நீங்க பேச போறீங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்கறாங்க, எங்க பழைய நீங்க சொன்னீங்களா உறுதியளிக்கப்பட்ட திட்டம் கண்டினியூ ஆக போகுதா அல்லது பழைய ஓய்வு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க போறான்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதை பத்தி நீங்க பேசுங்க, அரசு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பதிலுரையிலே சம்பந்தப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த டேப் சிஸ்டம் இந்த உறுதியளிக்கப்பட்டது அது தொடருகிறதா அல்லது புதிய பழைய திட்டத்தை கொண்டு வருவீர்களா என்கிற தெளிவு அரசு அதிகாரிக்கு வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.